ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் வீடியோவாக தான் இருக்க போது. என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோர விபத்து ஒன்று நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய எல்லை, அதாவது எல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பாசிக்குடா மாதிரி, அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தானே, ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இடம். எல்லைன்னு சொல்லி தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த எல்லை பகுதியில் வந்து ஒரு பஸ் ஒன்று கோர விபத்து, கிட்டத்தட்ட 1000 அடி பள்ளத்தாக்குல வந்து ஆக்சிடென்ட் பட்டு வந்து கீழே விழுந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த சம்பவம், அதாவது ஒரு சந்தோஷமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயணம் கடைசியில் சோகத்தில் கொண்டு போய் முடிஞ்சிட்டு, இந்த விஷயத்தை நான் கதைக்கணும், இந்த விஷயத்தில் 2 3 விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 2 3 உங்களுக்கு நான் சொல்லணும் என்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து செய்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். இந்த இருக்கிற நியூஸ் வந்து எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சிருக்கு. நான் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த இருக்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு, நான் என்ன சொல்ல வாரேன்ற விஷயத்தை உங்களுக்காக சொல்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்காலை நகர சபையில் வந்து வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருக்கிறாங்க. அந்த ட்ரிப் வந்து போயிட்டு நைனாஜ் பிரிட்ஜில் இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு, அவங்க வந்து வார வழி, எல்லை வழியால் வந்து வார வழியால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களோட பஸ் வந்து வந்து கொண்டிருக்கு. வரக்குள்ள வந்து பின்னுக்கு ஒரு ரேஞ்ச் ரோவர் ஒன்று வந்து இந்த இருக்கிற பஸ்ஸை வந்து அடிச்சிருக்கு. அதன் காரணத்தினால இவங்கட பஸ்ல வந்து பிரேக் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்கு இல்லாத காரணத்தினால கொண்டு போய் பள்ளத்துல விழுந்ததாக வந்து அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைச்ச ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கார். அதாவது டிரைவர் வந்து சொல்றாராம், அந்த கடைசி கட்டம் வந்து பிரேக் வேலை செய்யலன்னு சொல்லி சொன்னேராம். அப்ப என்று சொல்லி அந்த இப்ப சோசியல் மீடியால வர நியூஸா இருக்கலாம், இப்படியான நியூஸ்ல வந்து இருந்து நானும் வந்து அவங்க நியூஸ்ல பார்த்து தான் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து தாரேன். ரைட். அப்ப இந்த பிரேக் வேலை செய்யாத காரணத்தினால இந்த இருக்கிற ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற பஸ்ஸுக்கு பின்னால கொண்டு வந்து அடிச்ச அந்த ரேஞ்ச் ரோவர் அந்த ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர்டையும் வந்து விசாரணை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. விபத்துன்றது வந்து யாருமே பிளான் பண்ணி செய்யறது இல்லைன்னு. நல்லா ஒரு ஓடக்கூடிய ஒரு நபர் கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வந்து ஒரு நல்லா ஓடக்கூடிய ஒரு சாரதி கூட வந்து விபத்துக்குள்ள வந்து போவாங்கண்ணே. அதே போல நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஒரு நீச்சல் அடிக்க தெரிஞ்சவர் கூட வந்து சுனாமியில் வந்து செத்தாங்கண்ணே. அதே போல தான் வந்து இது வந்து ஒரு அனர்த்தம். சொல்ல இயலாது. இது நடக்கணும்னு சொல்லியிருந்தா, இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும்னு சொல்லியிருந்தா அது நடந்து தான் ஆகும். இருந்தாலும் சில சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னண்டா, வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. அதே போல வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இப்படியான இடங்களை வந்து சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனா எந்த சைட்ல இருந்து ஒரு அட்வைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்பல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வேன் வந்து லீசிங் எடுக்கிறாங்க, கார் வந்து லீசிங் எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து லீசிங்க்கு தான் எடுக்கிறாங்கண்ணே. அப்ப அந்த லீசிங்க்கு எடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு பேமெண்ட் வந்து கட்டணும். அதோட வந்து இவங்கட அந்த மந்த்லி லீசிங் காசை கட்டணும்ன்றதுக்காக நிறைய பேர் வந்து பதட்டமாயி வந்து இந்த அயர்களை வந்து டக் டக்குன்னு புக் பண்ணி எடுப்பாங்க. உண்மையும் அதுதான். என்னடா, அயரை வந்து இப்ப நாங்க இன்றைக்கு வந்து மட்டக்களப்புல இருந்து கொழும்பு போறோம்னு சொன்னா, கொழும்பு போயிட்டு வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்து இறங்க ஒரு கால் வரும். திரும்பி கொழும்பு போறதுக்கு உடனே வந்து அந்த டிரைவரா இருக்கலாம், அந்த வேன் டிரைவரா இருக்கலாம், கார் டிரைவரா இருக்கலாம், அடுத்த ஓர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்களோட ஹெல்த்திய வந்து யோசிக்க மாட்டாங்க. ஐயையோ! நித்திரை வருமே, இவ்வளவு தூரம் தான் திரும்பி டிராவல் பண்ணணுமே, நித்திரை வந்தா என்ன செய்யறது என்று சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து யோசிப்பாங்க என்னன்னு சொன்னா, எப்படியாவது ஓடிருவோம். குடும்ப கஷ்டம், குடும்பத்துல பிரச்சனைய பார்க்கணும். அடுத்தது வாகனத்துல லீசிங் வசதிய வந்து பார்க்கணும். லீசிங் காச வந்து கட்டிறணும் என்று சொல்லி, அத நினைச்சு இரவு பகலா வந்து நித்திரை கொள்ளாம வந்து ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கு. நான் இத வந்து ஒரு புலையாக சொல்லல. என்னண்டா, அ உண்மையாவே ஒரு பயணத்துக்கு வந்து நித்திரைன்றது வந்து 100க்கு 100% வந்து முக்கியம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறோம்னு சொன்னா, நாங்க ஒரு வாகனத்த எடுத்துட்டு ஓடி போறோம்னு சொன்னா, நித்திரைன்றது 100க்கு 100% முக்கியம். அதேபோல வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பயணத்தின் போது வந்து நாங்க பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம், நாங்க ஹையர் பண்ற வாகனமா இருக்கலாம். இல்லன்னு சொன்னா ரென்ட்‌க்கு எடுக்கிற வாகனமா இருக்கலாம். இது எல்லாமே டாப் கண்டிஷன்ல இருக்கா? பிரேக் வந்து நல்லா வொர்க் பண்ணுதா? என்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கா? எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லி தான் நாங்க வாகனத்த வந்து பார்த்து எடுக்கணும். உண்மையும் என்னன்னு சொன்னா, சில பேர் வந்து தூர இடங்களுக்கு போகணும்னு சொன்னா, அப்படியே வந்து வலிக்கிட்டு போயிருவாங்க. வாகனத்த வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க.
வாகனத்துல ஆயில் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ரேடியேட்டர் அந்த தண்ணி வந்து பார்க்க மாட்டாங்க. இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எந்த சைட்ல இருக்கிற ஒரு அனுபவத்த வந்து நான் உங்களுக்கு இந்த இதன் மூலமா ஷேர் பண்ணணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப கூட வந்து நான் ஒரு 2 நாளைக்கு முதல் வந்து பண்டாரவளைக்கு போயிருந்தேன். பண்டாரவளைக்கு போயிட்டு உதவி செய்றதுக்காக ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். எடுத்து யூடியூப் தளத்தில வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் அத பார்த்திருந்தீங்க. அப்ப அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நானும் பவித்ரனும் டிராவல் பண்ணி மோட்டார் வெஹிக்கிள்ல தான் போய் கொண்டிருந்தோம். மோட்டார் வெஹிக்கிள்ல போகக்குள்ள வந்து நாங்க டிராவல் பண்ணி போன இரவு, உண்மையாவே நாங்களும் செய்தது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு வேலைன்னு தான் சொல்லணும். நாங்க நைட் டைம்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டோம். அதுவும் பைக்ல. அப்ப டிராவல் பண்ணி போகக்குள்ள வந்து, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மட்டக்களப்பிலிருந்து வெளிக்கிட்டு போகக்குள்ளேயே நான் பைக்க சர்வீஸுக்கு குடுத்துட்டேன். ஆனா, என்ட்ட பைக்குக்கு பின்னுக்கு இருக்கிற டயர் வந்து சரியா டைட் ஆகி, அந்த என்ன சொல்றது? ரீகாயிலா வந்து ஆயிட்டு. அப்ப என்ன செய்றோம்ன்னு சொல்லி தெரியாம நாங்களும் நிப்பாட்டி, நிப்பாட்டி அதுல நட்ட லூஸ் பண்றதும், பிறகு வந்து ஓடுறதும், நட்ட லூஸ் பண்றதும், பிறகு ஓடுறதும், பிறகு கடைசி கட்டத்துல எனக்கே ஒரு வெறுப்பு ஒண்ணு வந்துட்டு, இது வந்து சத்தம் தானே கேட்குது. சத்தம் கேட்குது, பிரேக் பிடிபடுதுல்ல. சரி பிரேக் என்னதுக்கு நமக்கு? நம்ம ஓடிருவோம். ஆ என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா வரப்போகுதுன்னு சொல்லி ஓடிக்கொண்டு போறோம். அப்ப பவித்ரன் சொல்றான், "மச்சான் இப்படி சத்தம் கேட்டுக்கொண்டு ஓட இயலாது. தூர பயணம் வந்து நாங்க ஏதாவது ஒரு கரேஜ கண்டு நிப்பாட்டுவோம்ன்னு" சொல்லி ஒரு கரேஜ கண்டு நிப்பாட்டி, அந்த பிரேக் ஷூ வந்து மாத்தணும்னு சொல்ல, உடனே நாங்க எடுத்துட்டு புது பிரேக் ஷூவ மாத்திட்டு போயிட்டோம். சரியா? அப்ப இதுல அரும வந்து எனக்கு எப்ப விளங்கிச்சுன்னு சொன்னா, நாங்க பதுளை ரோட்டால வந்து ஏறி நாங்க இப்படி மேலேயும் கீழேயும் இப்படி வளைஞ்சு, வளைஞ்சு, வளைஞ்சு ஓடக்குள்ள தான் இந்த இருக்கிற பிரேக் ஷூட அரும விளங்கிச்சு. என்னன்னு சொன்னா, அ மலையகம், பதுளை சைட், நுவரெலியா சைட் இங்கெல்லாம் வந்து பைக் ஓடுறதா இருக்கலாம், வாகனம் ஓடுறதா இருக்கலாம். முழுக்க, முழுக்க, முழுக்க பிரேக் கண்ட்ரோல்ல மட்டும் தான் வந்து வாகனம் வந்து ஓடலாம். இப்படி இருக்கும் ரோட். இப்படி வந்து ஏறி போகும். நம்ம இங்கேருந்து இப்படியே ஏறி போகணும். ஏறி போற வெஹிக்கிள் வந்து திரும்பி பின்னால வரக்கூடாது. அப்ப கியர் முன்னுக்கு தான் போட்டுருக்கணும் என்ன. அதே போல இப்படி போகும். திரும்பி இறங்கும். விளங்குதா? இப்ப இறங்கி போக்குல வந்து அ வாகனத்த நியூட்ரல் பண்ணிட்டு பிரேக்கால தான் வந்து முழுமையா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். உண்மையாவே அந்த இடங்கள் எல்லாமே வந்து பதுளை ரோட், அடுத்து நுவரெலியா ரோட் இங்க எல்லாமே வந்து வாகனங்கள் ஓடுனா சொல்லுவாங்க வந்து, ஒரு பேச்சு சொல்லுவாங்க. உலகத்திலே எந்த இடத்துக்கும் போயிட்டு இவங்க வந்து வாகனம் ஓடுவாங்கன்னு சொல்லி. உண்மையாவே பயங்கர டேஞ்சர். நான் வந்து பிளாட்டினா பைக்ல வந்து போயிட்டு வரக்குள்ள வந்து எங்களுக்கே வந்து உண்மையாவே பெரிய பயங்கரமா இருந்தது. என்னன்னா பெண்ட் எல்லாமே வந்து ஃபுல் பங், பங், பங். அதாவது பெரிய வட்டம், பெரிய வட்டம். இப்படி இப்படி போவும், இப்படி போவும், இப்படி போவும். அப்ப உண்மையா அந்த வாகனங்கள்ற குவாலிட்டி என்ன? வாகனங்கள் வந்து 100% வந்து மெக்கானிக்கல் சர்வீஸ் பண்ணி வாகனங்கள் எல்லாம் ஓகேவா இருக்கா என்ற விஷயத்தையும் பார்க்கணும். அடுத்த விஷயம் வந்து நம்ம ஒரு இடத்த வந்து போறதுக்கு முதல் நீங்க எந்தெந்த கடவுள கும்பிடுறீங்கள என்று சொல்லி தெரியல. உங்களோட கடவுள வந்து வேண்டிக் கொள்ளுங்கண்ணே. வேண்டிக் கொண்டு போங்க. எல்லாம் செஞ்சும் அ ஒன்றும் பலன் அளிக்கலன்னு சொன்னா, ஆ அ அதுக்கு பிறகு ஒண்ணும் செய்ய இயலாது என்ன? நடக்கணும் என்று ஒரு விபத்து இருக்கும்னு சொன்னா நடக்கும் தான். அத நாங்க வந்து தடுக்க இயலாது. இப்படி ஒன்று தான் நாங்க நடக்கும். எங்களுக்கு இப்படி ஒரு விபத்து தான் நடக்கப் போகுது என்று சொல்லி சொன்னா அத வந்து தடுக்க இயலாது. இருந்தாலும் எங்கட சைட்ல இருந்து நாங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட்ன்ற மாரி நாங்க வந்து எங்கள சைட் வந்து காத்துக்கொள்வோம். அதேபோல இந்த வீடியோ இப்படி ஒரு எல்லையில வந்து ஒரு பஸ் ஒன்று இப்படி ஆக்சிடென்ட் பட்டு கிட்டத்தட்ட 1000 அடி கீழ கொண்டு விழுந்துட்டுன்ற உடனே வந்து நான் யோசிச்ச விஷயம். இப்பல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வாரீங்க. கார் புக் பண்றீங்க, வேன் புக் பண்றீங்க, நிறைய இடங்களுக்கு போறீங்க. ஆனா உங்களோட சேஃப்டிய கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட சேஃப்டி வந்து முக்கியம் என்ன? நீங்க அவ்வளோ தூரம் இருந்து ஒரு ஆசையா வாரீங்க. உண்மையாவே சொல்லணும்டா, பதுளையா இருக்கலாம், நுவரெலியாவா இருக்கலாம், எல்லையா இருக்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்க்கறக்கு சும்மா வேற லெவல். அ ஒரு கவலையான டைம் எல்லாம் வந்து இந்த இருக்கிற இயற்கையான விஷயங்கள், இந்த இருக்கிற பெரிய மலையிலேருந்து கீழ பார்க்குறது, இது எல்லாமே வந்து ஒரு மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தரும். ஆனா, அழகான இடத்துல வந்து பெரிய ஒரு ஆபத்து வந்து காத்துட்டு இருக்குன்னு மிகவும் கவனமா இருக்கணும். அதேபோல வந்து நாங்க ஒரு இடத்துல வந்து ஹையர் பண்றோம்னா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆட்கள். ம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆட்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்கள நீங்க நம்பி வந்து புக் பண்ணலாம். அதுல வந்து எந்த விதமான பிரச்சனையுமே வராது. என்ன, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர பத்தி. ரைட் ஓகே. இவர் இந்தார். அப்ப இவங்க ஓகே என்று சொல்லி அவங்கட்ட வந்து போகலாம். அதேபோல அ ஹையர் பண்ற டிரைவர்ஸ் மாரியும் வந்து அ என்ன சொல்றது?
டக்குன்னு சொல்லி அவதிப்படுத்தக்கூடாது என்ன. வாங்க அங்க போவோம், இங்க போவோம். இப்ப இரவிலேயும் வந்து சில டைம்ல வந்து அவர் தூங்கி கொண்டிருக்கக்குள்ள, "எழும்புங்க அங்க போவோம், இங்க போவோம்ன்னு" சொல்லி அவர அவதிப்படுத்தாமலையும் பார்த்துக்கொள்ளணும். உண்மையாவே இந்த நியூஸ வந்து எனக்கு கேட்டோனே வந்து சரியான ஒரு கவலை. ஆ இத பார்த்தோனே எனக்கு வந்து என்ன செய்றேன்னு சொல்லியே 17 பேருக்கிட்ட உயிர வந்து இழந்துட்டாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ட்ரிப்புக்கு போகக்குள்ள வந்து அந்த ஃபோட்டோ ஒண்ணு எடுத்து Facebookல வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து போட்டிருக்கிறாங்க. உண்மையா நினைச்சு பார்த்துருப்பாங்களோ தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடக்கு, நாங்க இறந்துருவோம்னு சொல்லி. உண்மையாவே மனிதனுடைய வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய வந்து நாங்க வாழும் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இன்னொரு ஆளுக்கு பிரயோசனமாக இருந்துட்டு போவோம்ன்றது தான் நான் சொல்லிக் கொள்றேன். ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக் கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.